முன்னாள் முதல்வர் திமுக தலைவர் பேசும்போது எல்லாமே இந்த ஆட்சி 3 மாதத்துல கலக்கும் 6 மாதத்துல கலக்கும் அந்த மாதிரியான கருத்துக்கெல்லாம் தொடர்ந்து பதிவு செஞ்சிருக்காரு. அதை எப்படி சார் பாக்குறீங்க? ஒருவேளை அப்படி நடந்ததுன்னா நாங்க தேர்தலை சந்திக்கிறதுக்கு நாங்க ரெடி. அவங்க ரெடியா இருக்காங்களா சொல்லுங்க, கேட்டு சொல்லுங்க. அது ஒருவேளை அது மாதிரி நடந்தா அது மாதிரி நடக்க வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக 5 ஆண்டுகள் ரொம்ப இந்த ஆட்சி நீடிக்கும். ஒருவேளை எப்ப நடந்தாலும் தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு ஆற்றல் நமக்கு இருக்கு. ஏன்னா நமக்கு எந்த வித காசும் இல்லை. 5 லட்சம் 25 லட்சம் செலவு பண்ணிலாம் நம்ம ஜெயிச்சு மினிஸ்டர் ஆயிருக்கோம். ஆனா அவங்க எவ்வளவு செலவு பண்ணிருக்கான்னு நமக்கே தெரியும். அந்த அந்த நம்பிக்கை இருக்கா, அந்த துணிச்சல் இருக்கா, நீங்க அவங்களே கேட்டு சொல்லுங்க. தேர்தலை மீண்டும் தேர்தலை சந்திக்கிறதுக்கு இல்ல இல்லம்மா, அது தவறான செய்தி வந்தது, அதனால சொன்னேன். இல்லம்மா, அதுதான்மா, அது தவறான இன்புட்னால வந்தது. அது தவறு இல்லைன்னு, அது தவறுதான். முன்னாள் முதல்வர் திமுக தலைவர் பேசும்போது எல்லாமே இந்த ஆட்சி 3 மாதத்துல கலக்கும் 6 மாதத்துல கலக்கும் அந்த மாதிரியான கருத்துக்கெல்லாம் தொடர்ந்து பதிவு செஞ்சிருக்காரு. அதை எப்படி சார் பாக்குறீங்க? ஒருவேளை அப்படி நடந்ததுன்னா நாங்க தேர்தலை சந்திக்கிறதுக்கு நாங்க ரெடி. அவங்க ரெடியா இருக்காங்களா சொல்லுங்க, கேட்டு சொல்லுங்க. அது ஒருவேளை அது மாதிரி நடந்தா அது மாதிரி நடக்க வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக 5 ஆண்டுகள் ரொம்ப இந்த ஆட்சி நீடிக்கும். ஒருவேளை எப்ப நடந்தாலும் தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு ஆற்றல் நமக்கு இருக்கு. ஏன்னா நமக்கு எந்த வித காசும் இல்லை. 5 லட்சம் 25 லட்சம் செலவு பண்ணிலாம் நம்ம ஜெயிச்சு மினிஸ்டர் ஆயிருக்கோம். ஆனா அவங்க எவ்வளவு செலவு பண்ணிருக்கான்னு நமக்கே தெரியும். அந்த அந்த நம்பிக்கை இருக்கா, அந்த துணிச்சல் இருக்கா, நீங்க அவங்களே கேட்டு சொல்லுங்க. தேர்தலை மீண்டும் தேர்தலை சந்திக்கிறதுக்கு இல்ல இல்லம்மா, அது தவறான செய்தி வந்தது, அதனால சொன்னேன். இல்லம்மா, அதுதான்மா, அது தவறான இன்புட்னால வந்தது. அது தவறு இல்லைன்னு, அது தவறுதான்.